ஆப்பிள் விழுந்தது சாதாரணம், அதை பார்த்த நியூட்டனின் சிந்தனை அசாதாரணம். ஒரு ஆப்பிள் கீழே விழுந்தது. அதை எல்லோரும் பார்த்தார்கள். ஆனால் ஒருவன் மட்டும் கேள்வி கேட்டான், ஏன் விழுகிறது? அந்த மனுஷதான் சர் ஐசக் நியூட்டன், தி ஃபாதர் ஆஃப் கிராவிட்டி. 1665 ஆண்டு பெருந்தொற்று நோயால் பல்கலைக்கழகங்கள் மூடப்பட்டன. மக்கள் பயந்து வீட்டிற்குள் ஒளிந்தார்கள். ஆனால் நியூட்டன், அவர் பயப்படவில்லை. அவர் நேரத்தை வீணாக்கவில்லை. உலகம் முடங்கி இருந்த காலத்தில் அவர் உலகத்தை இயக்கும் விதிகளை கண்டுபிடித்தார். அவர் கண்டுபிடித்தது ஈர்ப்பு விசை விதி, 3 இயக்க விதிகள், ஒளியின் ரகசியம். உலகம் ஓய்ந்த போது அவர் சிந்தித்தார். உலகம் பயந்த போது அவர் ஆராய்ந்தார். உலகம் தூங்கிய போது அவர் கண்டுபிடித்தார். கேள்வி: இன்று உன்னை தடுக்கிறது என்ன? சூழ்நிலையா? பணமின்மையா? மற்றவர்களின் விமர்சனமா? நியூட்டனுக்கு வசதிகள் அதிகம் இல்ல, ஆனால் அவருக்கு ஒரு விஷயம் இருந்தது, கேள்வி கேட்கும் மனம். அவர் சொன்னார், If I have seen further, it is by standing on the shoulders of giants. அவர் தாழ்மையானவர், ஆனால் அவரின் சிந்தனை உயரமானது. நண்பர்களே, ஆப்பிள் விழுவது சாதாரணம், ஆனால் ஏன் என்று கேட்பது அசாதாரணம். விழும் விஷயங்களை மட்டும் பார்க்காதீர்கள், அவற்றின் காரணத்தை கண்டுபிடியுங்கள். உலகம் இன்னொரு நியூட்டனை காத்திருக்கிறது. அது நீயாக இருக்க முடியாதா? எழு, கேள், சிந்தி, உழை, உலகத்தை மாற்று. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பாய்.